அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்கழி மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், முன்னேற்றம் ஏற்படுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த மாதிரி தீபம் ஏற்றலாம், இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்குன்னா மறக்காமல் ஓ முருகா போற்றி என்னும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஜோதிட ரீதியாக சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பலருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எப்போதோ முருகனை நினைத்தே கொண்டு பக்தியோடு இருக்கக்கூடிய எண்ணிக்கை இப்போது அதிகமாயிட்டே வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நாம் நினைத்த காரியம் நடக்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்தாலே போதுங்க. இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அனைத்து கடவுளுக்கும் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னே சொல்லலாம். இதே இறை வழிபாடு மட்டும் இல்லைங்க, அற்புத மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடி வழிபாடு செய்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் முருகனுக்காக அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதியில் இருந்து சக்தி வாய்ந்த 4 வரி பாடலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த பாடலை நீங்கள் பாடினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்கி வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷம் உண்டாகும். முருகன் குமரன் குகர்னு மொழிந்து உருகும் செயலனைத்து உணர்ந்து என்று அருள்வாய். போருரு புங்கவரம் பூவியும் பரவும் குறும்புங்கவ என் குண பஞ்சரனே எனக்கூடிய முருகப்பெருமானுடைய பாடல் வரிகளை நீங்கள் பாடுங்க. இல்லைனா கேட்டுக்கொண்டே இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும். யாராக இருந்தாலும் சரிங்க, முருகா குமரான்னு அழைக்க அவன் அருளாலே மனமும் உடலும் மேன்மையடைன்னு சொல்லுவாங்க. முருகனை அனுதினமும் சிந்தையில வைத்து வழிபட தொடங்கினாலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் குருவால் தேனும் பிரச்சனை இருந்தா, சுபகாரிய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தா, அந்த நல்லதையெல்லாம் கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்க்க வேண்டிய வேலை இந்த பாடல் வரிகளுக்கு இருக்குங்க. இந்த வேண்டுதலை வைக்கும்போது குழந்தையாக முருகனிடம் அடம்பிடித்து கொண்டு மனதை ஒருநிலை செய்து கொண்டு காலை மாலைன்னு 2 நேரமும் நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வெற்றி வரிகளை நீங்கள் படித்தாலே போதும், நிச்சயம் உங்களுக்கான பலன் உண்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில விரதத்திற்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு பொருளாதார நிறைவை வழங்கக்கூடியவர் தான் ஆங்காரகன் சொல்லுவான். அந்த ஆங்காரனுக்குரிய தெய்வம் தாங்க இந்த முருகப்பெருமான். சக்தி தேவி வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விளக்கேற்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளாக வழிபடுவது சிறப்பான பலனை தரும். சிவனின் மறுவடிவமே முருகன்னு சொல்லுவோம். அம்பிகையின் அம்சம் நிறைந்த முருகனின் கரத்தில் இருக்கக்கூடிய வேல் பார்த்தீங்கன்னா முருகனே வழிபடுவோங்க நீ வீணை தீண்டாதுன்னு சொல்லுவாங்க. அர்ச்சனை செய்ய நினைத்து நிறைவேறும். இன்று முருகனை வழிபட ஆரோக்கியம் மேம்படும், கடன் தொல்லை தீர்ந்துடும். முருகனை வழிபட தொடங்கினீங்கன்னாவே வீடு நிலம் வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து சேரும். முருகன் கோயிலை விளக்கேற்றி வழிபட தொடங்கினா வேண்டியது அனைத்தும் கிடைக்குங்க. கந்தனை வணங்கி கவலை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கூடுதல் பலன் உண்டு. அதே போல் உங்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவோ கோரிக்கையோ இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி செய்ய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் 6 வெற்றிலைகளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து 6 அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரியிட்டு முருகப்பெருமானை மனதான பிரார்த்தனை செய்து 6 விளக்குகளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் விரைவிலேயே நிறைவேறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமையில முருகனை நினைத்து விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் அமையும்னு தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்குரிய நாளுங்க. இந்த நாளை வழிபாடு செய்யும் போது விரதம் இருக்கும்போது சிறப்பான பலன் உண்டு. அதற்கான காரணங்கள் என்னங்கன்னு பார்த்துக்கலாம். முருகான்னு அனைத்தா துன்பங்கள் பறந்தோடுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து
செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்தீங்கன்னா வருவாய் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும், உங்களுக்கு மன நிம்மதி உங்களை தேடி வரும். ஒருவருடைய செல்வ நிலை உயர காரணமானவர் தாங்க ஆங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்குரிய தமிழ் கடவுள் தாங்க முருகப்பெருமானும் சக்தி தேவியும். அதனால் செவ்வாய்க்கிழமைனால முருகனையும் சக்தி தேவியும் வழிபடக்கூடிய நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளில் தாங்க பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். அதே போல் செந்நிற நெய்வேத்தியம் கனிகளை வைத்து தீபாராயணை செய்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராக மாறும். அதோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்குங்க. அதே போல் உள்ளத்தில் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். முருகனுடைய வேலை வணங்குவதே வேலைன்னு வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதனுடைய இருபுறமும் 2 விளக்குகளில் ஒவ்வொன்றிலும் 3 திரியிட்டு 6 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீராக மாறும். சிறப்பான பல நன்மைகள் வந்து சேரும். நீங்கள் சிவனுக்கு 3 மகன்கள் இல்லை 6 மகன்கள். நாம் விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து தான் வணங்குவது நல்லது. விரதத்தை தொடங்கும் போதே முருகனுடைய அண்ணனான முழுமுதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்கணும். கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அன்னதான பிரபுன்னு சொல்லலாம். இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாளில் உங்களால் முடிந்தளவு அன்னதானம் செய்வதும் சிறப்பான பலனை தரும். இது முருகனுடைய அருளையும் பெற்று தருங்க. முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் அமைந்து வரக்கூடிய நாளை விரதம் மேற்கொண்டிங்கன்னா விரதத்துக்கான பலன் பல மடங்கு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி ரொம்ப சிறப்புங்க. சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா அகப்பையில் குழந்தை உண்டாகும். முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. இது செவ்வாய்க்கிழமையில் அமைந்தால் இன்னும் கூடுதல் பலனை உண்டாக்கும். முருகனுக்காக உகந்த கிழமைனா இந்த செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே அல்லல் நீங்கும் என்பது ஐதீகங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்னு புலம்பாதீங்க. இந்த ஒரு பரிகாரம் சிறந்த பலனளிக்கும் நிச்சயம் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு இது செய்து துன்பமில்லாத வாழ்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் அமைந்திருக்கு. மற்ற படை வீடுகள் அனைத்தும் மலை மேலே தான் இருக்கும். குன்றில்லா முருகன் கோவில் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தாலே துன்பம் எல்லாம் நீங்கன்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தூரம் 11 ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சிருங்க. சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டுன்னு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கா. கோவிலுக்கு சென்றாலும் அங்கே பிரச்சனை உங்களுக்கு வருதா, இல்லை போகிற வழியிலோ வர வழியிலோ சண்டை சச்சரவு ஏற்படுதா, நிம்மதி இல்லாமல் வீட்டில் இருக்கீங்களா, இப்படி கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனை வருதுன்னு உங்களை தேடி இருந்த பிடித்த பார்த்தீங்கன்னா கஷ்டம் எல்லாம் நீங்கள் வீட்டில் தரித்திர கர்மா அனைத்து உங்களை விட்டு நீங்கள் தாங்க இப்படி செய்வதாக சொல்லுவாங்க. இதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கெட்ட கர்மா நீக்குவதற்காக தான் கோவிலுக்கு நாங்கள் போகும்போது பல கெட்டதெல்லாம் நடக்குங்க. எப்போது உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியுதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 11 ரூபாயை முடித்து வைத்து முருகனிடம் பிரார்த்தனை செய்திடுங்க. அறுபடை வீடுகளில் ஒரு படை வீட்டிற்கு நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் முடித்து வைத்த காணிக்கை கொண்டு செலுத்திடுங்க. அங்குள்ள உண்டியில் நீங்கள் சமர்த்திடுங்க. மலை கோவில்களில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்ததாங்க இந்த கடலோர பகுதியில் இருக்க திருச்செந்தூர் முருகன் கோவில். நீங்கள் திருச்செந்தூர் முருகனை நினைத்து மனதார வழிபட்டது கேட்டது நடக்குங்க. நமக்கு ஆபத்து வரும்போதோ இல்லை தலைக்கு மேலே தலை விரித்தாடக்கூடிய பிரச்சனை வரும்போதோ சேவல் மயில் இல்லைனா முருகனுடைய படம் இல்லைனா யாம் இருக்க பயமேனு வாசகம் முருகனுடைய வேல் காவடி ஏதாவது ஒன்று நிச்சயம் உங்கள் கண்ணில் தென்படும். இது இப்படி இருந்தா நான் இருக்கேன் பயப்படாதேனே நினைவூட்டும் விதமாக முருகன் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அருள்பாலிப்பார். இதே போல் யாருக்காவது நடந்திருந்தா அவங்களுக்கு முருகனுடைய பரிபூர்ண அருள் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மனதார பிரார்த்தனை செய்துட்டு 11 ரூபாயை முடித்து வைத்து எப்போது நீங்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு செல்றீங்களோ அப்போது போட்டிடுங்க. இந்த ஒரு பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கும். முருகனை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், பண கஷ்டம், நோய், கடன் தொல்லை நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். மேலும் வீரம், தன்னம்பிக்கைன்னு
அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன் உண்டு. நீண்ட நாள் ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் உண்டு. மன அமைதி அடையும். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓ முருகா போற்றி எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.